Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? Last வீடியோல நம்ம exercise 1.2ல question number 9 வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம், right? இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன். ஸோ இதுதான் நமக்கு exercise 1.2ல லாஸ்ட் வீடியோ, ரைட்? ஸோ இதில் இன்னும் ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதோட இந்த எக்ஸசைஸ் வந்து ஓவர், ரைட்? ஸோ 10th கொஸ்டின் என்ன அப்படின்னா, லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற செட்டு என்ன அப்படின்னா ஸ்கிரிப்ட் ஆர் -3. ஸ்கிரிப்ட் ஆர்னா என்ன? ரியல் நம்பர். ஸோ செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்லேருந்து 3ங்கிற நம்பரை மட்டும் ரிமூவ் பண்ணிடுது. சிமிலர்லி பி, அதாவது கோடொமைன் என்ன அப்படின்னா செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்லேருந்து நம்பர் 1 மட்டும் ரிமூவ் பண்ணிடுறது. ஓகே, கன்சிடர் எ ஃபங்க்ஷன் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குன்னா ஏலேருந்து பிக்கு போகிற ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன்டு பை. ஸோ அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x - 2 / x - 3. ஸோ அதனால தான் இங்கே 3 ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா டொமைனில் ஏன் 3 ரிமூவ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே நம்ம 3 போட்டால் என்ன ஆயிரும் இந்த ஃபங்க்ஷன்? ஸோ நாட் டிஃபைண்டாக போயிடும். டினாமினேட்டரில் 0 வந்துடும் 3 போட்டிங்கன்னா. ஸோ தட் இட் இஸ் நாட் டிஃபைண்டாக போயிடும். அதனால தான் டொமைனில் தே ஆர் ரிமூவிங் 3. அப்போ ஏன் கோடொமைனில் 1 ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம ப்ரீ இமேஜ் கண்டுபிடிக்கிறப்ப அந்த இடத்துல டினாமினேட்டரில் 1 வருமா இருக்கும் மேபி. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. டெஃபினட்டாக 1 தான் வரும். ஸோ நம்ம அதை பின்னாடி பார்ப்போம். ஓகே, ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா இஸ் தி ஃபங்க்ஷன் எஃப் இஸ் 1-to-1 அண்ட் ஆன்-to-ஆ அப்படிங்கிறது கேள்வி, ரைட்? செக் பண்ணுவோம். இது கேள்வி தான், பட் ஷோ தட் ப்ரூவ் தட்னு இருந்தால் தான் டெஃபினட்டாக அது இருக்கும். பட் எனிவேஸ் நம்ம செக் பண்ணுவோம். சொல்யூஷன் என்ன? கிவனில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கிறேன். ஏ வந்து செட் ஸ்கிரிப்ட் ஆர் -3, தட் இஸ் செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் -3. Similarly B set is nothing but set of all real number -1. F is a function from A to B, so defined by and the function f of x எப்படி define பண்றாங்கன்னா x - 2 divided by x - 3. So this is the function. 1-to-1 check பண்ணோம்னா என்ன பண்ணணும்? ரெண்டு ஃபங்க்ஷன் எடுத்துட்டு இமேஜ் எடுத்துட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஈக்குவல்னு சொல்லணும். let x1, x2 belongs to A. ஏங்கிறது டொமைன், that is set of all real number -3 such that f of x1 equal to f of x2. So f of x na enna x - 2 / x - 3. appo f of x1 na x - 1/2, sorry x1 - 2 / x2 x1 - 3, which is equal to f of x2 na enna x2 - 2 divided by x2 - 3. ஏன்னா ஃபங்க்ஷன் அதானே x - 2 / x - 3. அந்த இடத்துல எக்ஸுக்கு பிளேஸில் x2 போட போகிறோம். நெக்ஸ்ட் இதை இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா டினாமினேட்டரில் இருக்கிறது. அப்போ இது என்ன வரும்? x1 - 2 அப்படியே இருக்குது. இது இங்கே வந்துச்சுன்னா x2 - 3. ஸோ இந்த டேர்ம் இங்கே வந்தால் x2 - 2 இன்ட்டு இந்த டேர்ம் வந்ததுன்னா x1 - 3. தென் இதை உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா x1 x2 minus 3x1. ஸோ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3x2 + 6. ரைட். ஸோ சிமிலர்லி ரைட் ஹேண்ட் சைடு உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? x2 × 1. ஸோ x1 x2 × -3. ஸோ -3x2. தென் -2 × 1 பண்ணிங்கன்னா -2x1 -2 × -3 + 6. அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம ஒரு வேரியபிள் இங்கேருந்து ஒரு வேரியபிள் எடுக்கிறீங்கன்னா அதை வச்சு மற்ற ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ தான் ப்ராப்ளம் கரெக்டாக வரும், ரைட்? தட் இஸ் x1 எடுக்கிறீங்கன்னா x1 × x2 x1 × -3. ஸோ அப்போ -3x1. அப்புறம் 2க்கு போகலாம். -2 × x2. ஸோ -2x2 -2 × -3 will get +6. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டுத்துக்கூடையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா எந்த வித கன்ஃபியூஷனும் இல்லாமல் இருக்கும், ரைட்? ஸோ இப்போ இதோட சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். அப்போ இது எல்லாத்தையும் லெஃப்டில் கொண்டு வரலாம். கொண்டு வந்தீங்கன்னா தட் இஸ் நமக்கு என்ன வேணும்? x1 = x2ன்னு வேணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு x1 டேர்மெல்லாம் லெஃப்ட்லேயும் x2 டேர்மை மட்டும், அதாவது x2ஆக மட்டும் இருக்கிற டேர்மை ரைட்லேயும் வச்சுக்கிறோம். மற்றபடி கான்ஸ்டன்ட்டு இந்த மாதிரி x1 x2 ப்ராடக்ட் எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு வரேன். அப்போ ஆல்ரெடி இங்கே x1 x2 இருக்குது, -3x1 இருக்குது, -2x2 நான் ரைட்டில் கொண்டு போயிடுறேன். ஸோ இட் பிகம்ஸ் +2x2. தென் இந்த -2x1 இங்கே கொண்டு வந்தீங்கன்னா லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? +2x1. ஸோ +6 இருக்குது. இந்த +6 இங்கே கொண்டு வந்தால் -6. தென் இந்த x1 x2 லெஃப்டில் கொண்டு வந்தீங்கன்னா -x1 x2. இங்கே வேறு என்ன இருக்குது? நமக்கு -3x2 இருக்குது, +2x2 இருக்குது. அவ்வளோதான் விஷயம், ரைட்? ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்? x2 டேர்மை மட்டும் ரைட்டில் வச்சுக்கிறேன், x1 டேர்மை லெஃப்டில் வச்சுக்கிறேன். then in the -x1 x2 + x1 x2 cancel. then remaining என்ன வரும்? +6 -6 cancel. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா will get -x1. similarly right hand side பாருங்க, -3x2 + 2x2 ஆட் பண்ணிங்கன்னா -x2. ஸோ அப்போ மைனஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா will get x1 = x2. அப்போ நமக்கு என்ன வருது? f of x1 = f of x2 வந்து எடுத்து x1 = x2 நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். therefore your f is என்னது?
1 to 1 முடிஞ்சது. அடுத்து f on to a அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், let y belongs to b. bங்கிறது என்னது, கோடொமைன். கோடொமைன்லேருந்து yன்னு ஒரு நம்பர் எடுக்கிறோம் அப்படின்னா which is not equal to 1. ஏன்னா டெஃபினேஷன்லேயே சொல்லியிருக்காங்க 1 இல்லை, ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு. பட் ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கீழே y டிஃபைன் பண்ணும்போது அதில் டினாமினேட்டர் 1 வருமா இருக்கும், அதனால். ஓகே, த ஃபங்க்ஷன் f is on to a அப்படின்னா என்ன பண்ணணும், if there exists a x belongs to a, that is domain, such that f of x equal to y அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கணும். இது வந்து கோடொமைன்லேருந்து yன்னு ஒன்று எடுத்திங்கன்னா டொமைனில் x ஒன்று இருக்கணும், such that f of x yன்னு வரணும். therefore டொமைனில் இருக்க y எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஆக்சுவலி வாட் இஸ் யுவர் f of x which is y. y நமக்கு என்னது, x minus 2 divided by x minus 3. இது கொஸ்டின். இதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு எக்ஸை ஃப்ரேம் பண்ணணும். எக்ஸை ஃப்ரேம் பண்ணி அந்த எக்ஸ் டொமைனில் இருக்குது அது தூக்கிட்டு வந்து போட்டால் f of x equal to y வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த x minus 3 எங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் y into x minus 3 which is equal to y x minus 2 அப்படின்னு வருமா. தென் இந்த y உள்ள ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும், xy minus 3y is equal to x minus 2. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா y டேர்மை ரைட்லேயும் இந்த x டேர்மெல்லாம் ஒரு பக்கமாக வச்சுக்க போகிறேன். ஏன்னா நான் கண்டுபிடிக்க போகிறது in terms of x. அப்போ இந்த x இங்கேயும் இந்த minus 3y இங்கேயும் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்தால் மைனஸ் எக்ஸு, ஸோ xy மைனஸ் எக்ஸு. இந்த minus 3y ரைட்டில் போச்சுன்னா ப்ளஸ் 3y, ஆல்ரெடி minus 2 இருக்குது. ஸோ இதுதான் டேர்ம். இப்போ இது ரெண்டுலேயும் x இருக்கா, ஸோ எக்ஸை காமனாக எடுத்திங்கன்னா வில் கெட் என்னது, y minus 1. ஸோ ஈக்குவல் டு 3y minus 2. நெக்ஸ்ட் இந்த y இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா y minus 1 டிவைட் பண்ணால் வில் கெட் 3y minus 2 divided by y minus 1. ஸோ இதுதான் உங்களோட x வேல்யூ. இது வந்து பிலாங்ஸ் டு ஏவாக இருக்கும். இது அதே மாதிரி பாருங்கள், நான் ஆல்ரெடி சொன்னால இங்கே x டிஃபைன் பண்ணுறப்ப which is not equal to 1. ஏன்னா இங்கே 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும், y is not equal to 1 because 1 போட்டிங்கன்னா இது நாட் டிஃபைண்டாக போயிடும். ஸோ தட் x வந்து இதுதான். therefore there exists a x வந்து என்னது 3y minus 2 by y minus 1 in a such that f of x வந்து y வருதான்னு செக் பண்ணோம். அப்போ f of x னா என்ன அர்த்தம், f of x பிளேஸில் we are having 3y minus 2 by y minus 1 which is nothing but, அப்போ f of x னா என்ன அர்த்தம், x minus 2 by x minus 3. அப்போ f of this அப்படின்னா this value minus 2 divided by this value minus 3. அதாவது x பிளேஸில் இந்த நம்பர் மட்டும் போட போகிறோம். நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், LCM எடுக்க போகிறேன். ஸோ தட் இதை இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 2 into y minus 1 the whole divided by y minus 1. சிமிலர்லி டினாமினேட்டரும் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3y minus 2. ஸோ minus 3 into y minus 1 divided by y minus 1. தென் இந்த y minus 1 y minus 1 கேன்சல். அடுத்து இந்த 2y 2 உள்ள ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸோ தட் என்ன ஆகும், ஸோ 3y minus 2 அப்படியே இருக்குது. இந்த 2 minus 2 உள்ள போனால் minus 2y ப்ளஸ் 2 ஆயிருமா. ஸோ அதுதான் இந்த டேர்ம். டினாமினேட்டரும் பாருங்கள், ஸோ இந்த y minus 1 கேன்சல். ஸோ 3y அப்படியே இருக்குது, minus 2 அப்படியே எழுதியிருக்கிறேன். தென் இந்த minus 3 உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா minus 3y ப்ளஸ் 3. ரைட். தென் இப்போ பாருங்கள் 3y minus 2y you will get y. ரைட். சிமிலர்லி ப்ளஸ் 2 minus 2 கேன்சல். 3y minus 3y plus 3y cancel. 3 minus 2 you will get 1. அப்போ finally you are getting y by 1 which is nothing but y. அப்போ f of x equal to y ன்னு வந்துடுச்சு. therefore f is on 2. therefore f என்னவா இருக்கு, 1 to 1 as well as on 2. that is f is both 1 to 1 and on 2. hence 1 to 1 on 2 ரெண்டுமே இருந்தால் it is என்னது, bijective. so your f is bijective. that's all for question number 10. next question number 11 என்னன்னு பாருங்க. let f is a function from R to R, that is set of all real number to real number, be defined as f of x equal to x power 4. choose the correct answer. so அப்போ MCQ question 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு நமக்கு இந்த x power 4 x square x power 6 பவர் ஈவன் நம்பராக வந்தால் definitely it is not 1 to 1 இருக்கும். செக் பண்ணிடுவோம் எப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் f is 1 to 1 and on 2 ரெண்டுமே, f is many to 1 on 2. ஸோ many to 1 ஆகவும் இருக்குது on 2 ஆகவும் இருக்குது அப்படிங்கிறது கண்டிஷன். தேர்ட் ஒன் f is 1 to 1 but not on 2 அப்படிங்கிறது கண்டிஷன். ஆப்ஷன் டி f is neither 1 to 1 nor on 2. ஸோ எல்லா நம்பருக்கும் இதை செக் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டயக்ராமேட்டிக் அப்ரோச் கொடுத்தோன்னா ரைட், ரியல் நம்பருங்கிறப்ப எல்லா நம்பர்ஸும் வரும். ஸோ -2 -1.5 -1 0 தென் +1 1.5 2 and so on இப்படி போகுமா. சிமிலர்லி
இதே செட்டு தான் நமக்கு இங்கேயும் இருக்க போகுது ரைட். இப்போ நம்ம இங்கே மேப்பிங் கொடுக்க போகிறோம். ஃபங்க்ஷன் என்ன x⁴. ஸோ அப்போ இங்கே -2ன்னு ஒரு நம்பர் கொடுத்தீங்கன்னா +16க்கு மேப் ஆகும். +2 கொடுத்தாலும் +16. அப்போ 2 நம்பர் மேப் ஆகுது. அப்போ இது வந்து என்னது 1-1 கிடையாது டெஃபினெட்லி. அதே மாதிரியே 0 இங்கே மைனஸில் இருக்க எந்த நம்பருக்குமே நமக்கு என்ன இருக்காதுன்னா இங்கே மேப்பிங்கே நடந்திருக்காது. அப்போ ஆன்-2வும் கிடையாது. அப்போ ஃபங்க்ஷன் வந்து 1-1 இல்லை, ஆன்-2வும் இல்லை. இதை டயக்ராமேட்டிக் வரைஞ்ச உடனே தெரிஞ்சிடுது. பட் எனிவேஸ் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். சொல்யூஷன் given f is a function from R to R by f of x equal to x⁴. இது given. 1-1 செக் பண்ண போகிறேன். 1-1 இல்லைன்னு நான் மேலே சொல்லிட்டேன். ஸோ எடுத்த அதே எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் பேசியிருக்கேன் பாருங்கள். லெட் f of -2 போட்டால் என்ன ஆகும்? -2⁴. ஏன்னா f of xனா x⁴. அப்போ f of -2னா -2⁴. -2⁴ பண்ணாலும் +16 தான். சிமிலர்லி f of +2னா என்ன அர்த்தம்? +2⁴ which is also 16. அப்போ f of -2 ஆன்சரும் f of 2ஓட ஆன்சரும் சேம் ரைட். ரெண்டோட இமேஜும் சேம். பட் -2வும் +2வும் என்ன ஈக்குவல் கிடையாது. therefore your f is not 1-1 கிடையாது. ஆன்-2 ப்ரூஃப் பண்ணுவோமா? அதே சேம் தான். இப்போ நான் மேலே சொன்ன மாதிரி நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு இருக்காது, அதே மாதிரி நிறைய நம்பருக்கு இருக்காது. இங்கே ஒரு எக்ஸாம்பிள் லெட் அன் எலிமெண்ட் 2 belongs to R. இந்த R வந்து கோடொமைன். இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம்லாம் நான் இந்த கோடொமைன்லாம் பேசலை. ஏன் அப்படின்னா அங்கே வந்து செட்டு A to Bன்னு கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் செட்டு. அதனால் நம்ம அந்த டொமைன்ன்ற விஷயத்தை நான் மென்ஷன் பண்ணலை. பட் இங்கே வந்து ரெண்டுமே சேம் ரியல் நம்பருங்கிறதால கோடொமைன் என்ன டொமைன் என்னன்றதை நான் மென்ஷன் பண்ணுறேன் ரைட். இட் டஸ் நாட் ஹாவ் எனி ப்ரீ இமேஜ் x belongs to R in the domain. அதாவது இந்த -2 +2 எது இருந்தாலும் சரி, அதே மாதிரி +2ன்னு ஒரு நம்பருக்கு கூட நமக்கு என்ன இருக்குது? கோடொமைனில் இருக்க +2ன்னு ஒரு நம்பருக்கு டொமைனில் எந்த ஒரு எக்ஸுமே இல்லை. such that f of x equal to 2ன்னு வர மாதிரி எந்த ஒரு நம்பருமே நமக்கு இங்கே கிடையாது. therefore f is என்னது? நாட் on2. f வந்து நமக்கு on2வும் கிடையாது. hence f is neither 1-1 nor on2. f வந்து 1-1 இல்லை, on2 இல்லை. therefore option D is the correct answer. That's all for the question number 11. And then finally question number 12 என்ன அப்படின்னா let f is a function from R to R be defined as f of x எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா 3x linear function. so it may be 1-1 டெஃபினட்டாக இருக்கலாம், on2 இருக்குமா அப்படின்னு செக் பண்ணுவோம். choose the கரெக்ட் ஆன்சர். ஸோ இது ஆன்-2ஆகவும் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரியல் நம்பர் டொமைன் அண்ட் கோடொமைன் எங்கன்றது தான் முக்கியம். on2 and 1-1 பேச. சரி, கொஸ்டினோட ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா f is 1-1 and on2, b f is many to 1 on2, and then f is 1-1 but not on2. Similarly D வந்து f is neither 1-1 nor on2. இதை வந்து நீங்கள் டயக்ராம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் மேப்பிங் போட்டிங்கனாலே you will get the answer. டெஃபினட்டாக எல்லா நம்பருக்கும் மேப்பிங் நடக்கும். ஸோ 1-1 கண்டிப்பாக இருக்கும். யூனிக்காக தான் போகும் அந்த மேப்பிங். 1-1 இருக்கும். ஸோ on2 இருக்குமாங்கிறத செக் பண்ணுவோம். on2ஆவோ இருக்கும் இந்த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ராப்பராக ப்ரூவ் பண்ணுவோம். given f is a function from set of all real number to real number by f of x equal to 3x. ஸோ 1-1 நமக்கு என்ன கண்டிஷன்? x1 x2 நான் ரெண்டு ரியல் நம்பர் எடுத்தேன் அப்படின்னா ஸோ f of x1 equal to f of x2 நான் அசியூம் பண்ணிவிட்டு x1 equal to x2 ப்ரூவ் பண்ண போகிறேன். சரி, இப்போ f of x1 equal to f of x2 என்ன அர்த்தம்? f of xனா 3x. ஸோ f of x1 3x1, f of x2 3x2 ரெண்டு ஈக்குவல். ஸோ 3 கேன்சல் பண்ணிங்கன்னா will get என்ன? x1 equal to x2 ப்ரூவ் ஆயிடுச்சு. therefore f of x1 equal to f of x2 எடுத்து x1 equal to x2 ப்ரூவ் பண்ணிட்டோம். hence f is என்னது? 1-1 ப்ரூவ் ஆகிடுச்சு. தென் on2 அப்படின்னு செக் பண்ணோம். அப்போ on2னா என்ன பண்ணோம்? கோடொமைன்லேருந்து ஒரு எலிமெண்ட் எடுத்து டொமைனில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஃபார் ஈச் y belongs to R, ஆருங்கிறது கோடொமைன், தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் எக்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோன்னா y - 3 belongs to R, தட் இஸ் டொமைன், such that f of x equal to f of y/3. எப்படி இந்த y/3 நமக்கு வந்துடுச்சு? ஆல்ரெடி பேசுகிற அதே விஷயந்தான். ஸோ f of x வந்து நமக்கு என்ன? 3x. ஸோ f of x நம்ம எப்படி அசியூம் பண்ணுவோம்? y. ஸோ y equal to 3x. இதிலேருந்து x என்ன பண்ணோம்? இந்த 3 எங்கே டிவைட் பண்ணிங்கன்னா y/3 equal to x. அதுதான் நான் இங்கே பேசியிருக்கோம். ரைட், டொமைனில் y/3ன்னு ஒரு நம்பர் இருக்கும். such that f of x f of y/3னா என்ன அர்த்தம்? ஸோ f of xனா 3x. அப்போ f of y/3 x பிளேஸில் y/3 போட போகிறோம். ஸோ 3 into y/3 3 கேன்சல் பண்ணிங்கன்னா will get y. அப்போ என்ன வருது? therefore f is, that is f of x equal to y ன்னு வந்துடுச்சு. therefore your f is what? on2. அப்போ f 1-1 இருக்குது, on2 இருக்குது. therefore f is both 1-1 and on2 ரெண்டுமே இருக்கிறது எதில் அப்படின்னா ஆப்ஷன் ஏல. ஸோ தட் ஆப்ஷன் ஏ இஸ் தி correct answer for this question number 12.
right? So that's all for this video as well as this exercise. So இதோட வந்து உங்களுக்கு இந்த exercise வந்து over exercise 1.2 and then almost இந்த chapter over, but இன்னும் ஒரு ரெண்டு கான்செப்ட் இருக்கு இதுல, that is composition and invertible function என்ன and அதை பேஸ் பண்ணி ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து நம்ம upcoming videosல பார்ப்போம், right? So that's all for this video. Remaining things we'll see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.